ஹலோ ஹலோ, நான் செலின் பேசுறேனா, தோஸ்ரனா. திருமண வெள்ளி விழா கொண்டாடும் அண்ணா அன்னைக்கு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று இனிய மனப்பூர்வமான வாழ்த்துகிறேன். God bless you, my sweet dear brother. Bye. தோஸ்ரமா, அப்புறம் தோஸ்ரம் அண்ணா அண்ணி, உடைய திருமணம் வெள்ளி விழா வாழ்த்துக்கள். வரப்போகிற நாளில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நினைப்பாங்க இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா, டிஸ்பிளே, ஒரு செட்டப்பு, ஒரு ஆர்ப்பாட்டம். ஆனால் இது ஒரு புது முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, யூஸ்வலி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் விஷ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக விஷ் பண்ணிவிட்டு வச்சுருவாங்க. ஆனால் இது ஒரு புது ஃபீலாக இருக்குது. லைக் விஷ் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் ஓப்பனாக லைவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரொம்ப யோசனை பண்ணி பேசணுமா அப்படின்னு தோணுது. அதுக்குன்னு சொல்லி நான் எழுதி வச்செல்லாம் பேசலை, அப்படியே பேசினுக்கிறேன் கேஷுவலாக. ஆனால் இந்த ஒரு புது முயற்சி, இது ஒரு ஃபுல் ஆர்கனைசேஷன், கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு கிரெடிட் த கிரேட் டீம், யூஎஸ்ஏ டீம் அண்ணன் அன்னைக்கு தான் சேரணும். ஏன்னா அவங்க தான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தை, ஒரு மோட்டிவேட் பண்ணி இல்லை எப்படியும் பண்ணலாம் ஃபங்க்ஷன்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, இதில் அண்ணன் பையன், அக்கா பசங்க, தங்கச்சி பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் இன்வால்வ் ஆகி ஃபங்க்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அது சந்தோஷமாக இருக்கு. அதான் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருந்தாக்கா ஒருத்தனுடைய அன்பு, அந்த பாசம், அந்த வேல்யூ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்தில் இருந்தால் தான் அதோடைய வேல்யூ புரியும்னு சொல்லுவாங்க. அது 100க்கு உண்மைதான். அது எனக்கும் வருத்தமாக இருக்குது இந்த இதில் கலந்துக்கல. நானாக்கா இந்த மாதிரி ஓப்பனாக பேசும்போது அந்த அந்த ஃபீல் வருது. நானும் இதில் இந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டாம் அண்ட் அன்னி ஃபார் மேக்கிங் மீ திஸ் ஃபீல். இன்னும் நான் ரொம்ப அறுக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபார் ஆல் குட்டீஸ், என் அன்பான முத்தங்கள். Love you all. Take care. Bye. எல்லாருக்கும் தோஸ்ரம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியப்பாவும் பெரியம்மாவுக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் வேண்டியிருக்கிறேன் சீக்கிரமா உங்களை வந்து பார்க்கணுன்ட்டு, உங்களுக்காகவும் வேண்டியிருக்கிறேன். ஐ லவ் யூ போத் பெரியம்மா அண்ட் பெரியப்பா. ஐ மிஸ் பாட்டி அண்ட் அமலா பாட்டி, சிறுவனா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாவ் அ நைஸ் டே. பாய். தேங்க்யூ. பாய். எல்லோருக்கும் தோஸ்திரம். அண்ணா அண்ணி, இந்த நாள் உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய நாள். உங்களோட வாழ்க்கையில நான் என்னுடைய முழு மனதோடு உங்கள் 2 பேருக்கும் விஷ் பண்றேன். ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி. நீங்க
இன்னும் பல்லாண்டு காலம் நல்ல சுகமாக சந்தோஷமாக நிறைவாக வாழ வேண்டும் என்று கடவுளிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் அண்ணா அண்ணி, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறீங்க எங்களோட குடும்பங்களுக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்துல நான் அந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் அப்பா அம்மாவுக்கு பிறகு அண்ணா அண்ணியும் தான் எங்களுக்கு பெரியவங்க. நாங்களும் உங்களை அனுசரிச்சு நல்லபடியாக எல்லா குடும்பமும் நாங்க ஒற்றுமையாக இன்று போல என்றும் வாழ வேணுமென்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மற்றது இங்கு இன்றைக்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் நான் நான் நன்றி சொல்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்றதுக்கு. ஏன்னா நான் எல்லோரையும் கால் பண்ணி பேசின போது எல்லாரும் எனக்கு நல்ல உற்சாகம் தந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கும் இங்கு இன்றைக்கு உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் நினைக்காம இங்க வந்து அண்ணா அண்ணிய வாழ்த்த வந்திருக்கமைக்காக முழு மனதோட என்ன நன்றியை சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் ஆல் த கோஆபரேஷன். அண்ட் அண்ணா அண்ணி, இன்னும் நீங்க இது போல பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நிறைவாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்றேன். சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணது. மற்றது அம்மா அமலாக்கா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஹாப்பி தானே? நாங்களும் இருந்திருந்தா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் ஆசைதான், ஆனா முடியாம போயிட்டு கூடிய கதியில நாங்களும் வர வேணும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்றோம். நீங்களும் வந்தாடுங்க. we will ட்ரை பண்ணி வர பார்ப்போம். மற்றது எல்லோருக்கும் திரும்பவும் நன்றி சொல்றேன். அண்ணா அண்ணி, திரும்பவும் உங்கள் 2 பேரையும் விஷ் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். முதலாக என் குடும்பத்து சார்பில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அண்ணா அண்ணி, உங்களுடைய 25வது வெள்ளி விழா கல்யாண நாள் வாழ்த்துக்கள். இதில் எங்கள் அம்மாவுக்கு தான் பெருமை. அப்பா உயிரோட இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி எங்கள் அம்மா கூட பிறந்த கடமாமா சகமாமா அமலாக்கா இவங்கெல்லாம் வந்து இதில் பங்கெடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணா அண்ணிக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை. இந்த மாதிரி எங்கள் அண்ணா அண்ணியை பற்றி சொன்னோன்னா, நான் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்து எங்கள் 2 பேரை பார்க்குறேன். நான் அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்கிற மாதிரி நல்லதில் கெட்டதில் இவங்க குடும்பம் இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக குடும்பம் பார்க்காம எங்களுக்கு தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த நன்றி கடனை தான் நாங்கள் எங்கள் குடும்பமாக சேர்ந்து, அதாவது ஆரிட்டாக்கா, செல்னாக்கா, நளினி அக்கா, தாசு, ராணி, பவுலின், பீட்டர், அப்புறம் உஷா, பிலிப் எல்லாம் சேர்ந்து இது ஒரு இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கெல்லாம் பெருமை. அதே மாதிரி இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதாவது நானும் வேணும் ஒருத்தரை கூப்பிடும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் என்கரேஜ் பண்ணி டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல போனால் ரவி வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டோன்னே இமீடியட்டாக ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக இமீடியட்டாக இல்லை டவுன் எப்படி பண்ணலாம், ஐ பி தேர் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்து வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ரவி. அதே மாதிரி ராஜா ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுத்து இன்னைக்கு வந்து கலந்ததுக்கு அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ராஜன் எங்கள் ஃபேமிலி மாதிரி, அவர் எங்கள் நேபர் தான், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் செலிப்ரேஷனில் இன்வால்வ் ஆன எங்கள் கூட பிறந்தவங்க, அதாவது லைனாக சொல்லணும்னா எங்கள் ஆரிட்டக்கா, அது வந்து லைக் மாரல் சப்போர்ட் மாதிரி. எப்போ கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாலும்
அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான இது கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருந்துக்கு அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி ஆரிடெக் செல்னக்காவும் தாஸு ராணி இவங்க 3 பேரும் லைக் எப்போ கூப்பிட்டாலும் எது சொன்னாலும் லைக் இமீடியட்டாக எனக்கு ஆன்சர் ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அப்புறம் முக்கியமாக பவுலின்னு பீட்டர் சொல்ல போனால் அவங்க தான் இந்த ஹாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபேமிலி ஒகேஷன் மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட இதை செய்ததுக்கு அவர் ரியலி அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும். நான் நன்றி கடன்பட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த ஆடியோ வீடியோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்டலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு அமைச்சு கொடுத்த வினோத், போஸ்கோ, அருணா இவங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டுருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒருத்தர் வந்துருக்காரு பாருங்க, பிரேமும் ஜானட்டும். அவங்களுக்கு என்ன ஸ்டோரினா, அவர் கத்தர்லேருந்து மண்டே வந்துட்டாருங்க பெங்களூருக்கு. வந்துட்டு எல்லாருமே ஊர்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தான் போவாங்க. அவர் இன்னும் சென்னைக்கே போகல. இந்த ஃபங்க்ஷனுக்கோசரம் அவர் நாளைக்கு தான் போகிறாரு. அதனால் பிரேம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் ஜானட். ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கோசரம் அவங்க ஸ்டே இங்கேருந்து பெங்களூருக்குலேருந்து மெட்ராஸ்க்கு போவாங்க, நாளைக்கு தான் போகிறாங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். அதே மாதிரி இந்த இந்த செலிப்ரேஷனில் நான் ஒரே ஒரு ஆளுக்கு சாரி சொல்லணும். அது யாருனாக்கா நம்ம சிறில் வந்து என் மேலே கோவம், என்னன்னா அவனை இன்வால்வ் பண்ணலன்னு. சிறில் நான் மீன் பண்ணல, அவனுக்கு ஹர்ட் பண்ணோன்னு. என்னன்னா நீங்கள் வந்து சீக்கிரட் எல்லாம் வைக்க மாட்டேன், எது சொன்னாலும் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட சொல்லிடுவேன். அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணிது. ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு ரொம்ப ஷேரிங் ஜாஸ்தி. ஒரு விஷயத்த 2-3 பேரும் சீக்ரெட்டாக வைக்க மாட்டீங்க. அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் பண்ணேன்னா 2-3 பொய் பேசணும், அது உன்ட்டு தான் நான் பேசினேன். அதனால் ஐ டிடன்ட் ரியலி மீன் இட். எனிவே ஐ எம் சாரி. நெக்ஸ்ட் டைம் ஒன்று இன்வால்வ் பண்ணுறேன்னா. அப்புறம் எனிவே நான் பங்கெடுக்காதது எனக்கும் கவலை தான். பட்டு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. எது நடக்குதோ நல்லதுக்கு நடக்கும். நான் ஃபிசிக்கலாக தான் இங்கே இருக்கேன், பட் மென்டலாக அங்கே தான் இருக்கிறேன். அதனால் எல்லாம் நல்ல மாதிரியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்த்துட்டு சாப்பிட்டு போங்க. எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி வருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா வேண்டிக்கிறேன். Take care. God bless you. Bye. எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி
சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பாடும் பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்து போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த
அதிசயம் பாருங்கள் கண்ணன் வாழ்த்துங்கள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை கூட்டம் போல் எங்கள் கூட்டம் இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை ஆ